நவராத்திரியில் மகாசக்தியாக நவதுர்க்கை 9 நாட்கள் புதிய புதிய வடிவங்கள் அவதாரங்கள் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்தாள். அவ்வாறு அவள் போரில் செய்த 9 நாட்கள் எடுத்த அவதாரங்களை பற்றி பதிவில் காணலாம். முதல் நாள் சைலபுத்திரியாக போர் தொடங்குபவளாக அம்மன் உருவெடுத்தாள். 2வது நாள் பிரம்மச்சாரிணியாக அசுரர் படையை ஒழித்தாள். 3வது நாள் சந்திரகாந்தாவாக தன் மணி ஓசையினால் அசுரர்களை நடுநடுங்கச் செய்தாள். 4வது நாள் கூஸ்மண்டராக அசுரர்களின் பலத்தை குறைத்தாள். 5வது நாள் கந்தமாதாவாக போர் யுகத்தை வகுத்தாள். 6வது நாள் காத்தியாயினியாக அசுரர்களின் தலைமையை முறியடித்தாள். 7வது நாள் காலதாத்திரியாக இருளை பரப்பி அசுரர்களை பயமுறுத்தினாள். 8வது நாள் மகா கௌரியாக அமைதியான வலிமையான சக்தியால் போர் தொடங்கினாள். 9வது நாள் சித்திதாத்திரியாக மகிஷனின் படையை முற்றிலுமாக அழித்தாள். 10வது நாள் நவதுர்க்கையாக துர்க்கை வடிவம் எடுத்து சூலாயுதம் ஏந்தி மகிஷனை வதம் செய்து மகிஷாசுர வர்தினியாக நம் அனைவராலும் கொண்டாடப்படுகிறாள். அந்த நாளையே நாம் விஜயதசமியாக கொண்டாடுகிறோம். சாந்த சொரூபிணியாக இருக்கும் ஒவ்வொரு